ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம் கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி. இந்த ஒரு விதை உங்க கையில கிடைச்சாலே போதும், அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் தானாக தேடி வரும். அது என்ன விதை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன விதையை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் ஆவணி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமியா கணக்கில் எடுத்துக்கிறோம். ஆனா இந்த வருஷம் கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது, அதாவது இந்த அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் தனித்தனி நேரங்களில் வருது. உதாரணத்துக்கு அஷ்டமி திதியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிகாலை 1:40 ஆரம்பித்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு 11:13 வரைக்கும் இருக்கு. ஆனா ரோகிணி நட்சத்திரம் ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் பிறக்குது. அதனாலே நிறைய பேருக்கு இந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தியை 16ஆம் தேதி கொண்டாடணுமா 17ஆம் தேதி கொண்டாடணுமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். சொல்ல போனா கிருஷ்ண பரமாத்மா இந்த அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்துல நள்ளிரவுல அவதரிச்சதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த அஷ்டமி திதி தான் நம்ம மெயினா கணக்குல எடுத்துக்கணும். அதன்படி ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் நீங்க கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை செய்யணும். இல்ல நாங்க ரோகிணி நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி தான் வழிபாடு நடத்துவோம்னா தாராளமா 17ஆம் தேதியும் நீங்க கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம், தப்பு கிடையாது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டுல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்றது விசேஷம். குறிப்பா கிருஷ்ணரோட பாதங்களை வீட்டு வாசல்ல இருந்து பூஜை வரைக்கும் வரைஞ்சிட்டு வருவாங்க. வீட்டுல குழந்தை பாக்கியம் யாருக்காவது இல்லைன்னா அவங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பூஜை பண்றதால அந்த கிருஷ்ணரே குழந்தையா பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். ஏற்கனவே குழந்தைய வச்சிருக்கக்கூடியவங்க அவங்க குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டு வீட்டுல வழிபாடு நடத்துறதால அந்த குழந்தைகளோட கல்வி வளர்ச்சி இது எல்லாமே ரொம்ப மேம்படும் அப்படிங்கிறதும் காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐதீகம். பொதுவா கிருஷ்ணருக்கு இந்த சிற்றுண்டிகள் ரொம்ப பிடிக்குமா. அதிரசம், முறுக்கு, சீடை, வெண்ணெய், இது மாதிரி என்ன விஷயங்கள் சிற்றுண்டிகள் கொடுத்தாலும் அதை விரும்பி சாப்பிடுவாராம். கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் அவதரிச்ச நாளா இருக்கிறதால கிருஷ்ணரோட குழந்தை பருவத்தை நம்ம பாவித்து வழிபாடு நடத்தணும். நிறைய பேர் வீடுகள்ல கிருஷ்ணரோட குட்டி சிலை வச்சிருப்பீங்க, அதாவது குட்டி கிருஷ்ணாவோட சிலை இருக்கும். அதுக்கு தான் நிறைய பேர் வழிபாடு நடத்துவாங்க. ஏதாவது நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு உங்க கையால படைக்கலாம். அப்படி செய்ய முடியாதவங்க ரெடிமேடா கடைகள்ல கிருஷ்ண ஜெயந்திக்குன்னே சிற்றுண்டிகள் செஞ்சு விற்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்க படைக்கலாம். ரொம்ப பெருசா வாங்க முடியல, வழிபாடு நடத்த முடியலங்கிறவங்களுக்கு எளிமையான வழி, ஒரே ஒரு ஸ்பூன் அவல், ஒரு டம்ளர் பால், அதை வச்சாலும் கிருஷ்ணரோட மனசார ஏத்துப்பாரு. கிருஷ்ணருக்கு முன்னாடி ஒரு டம்ளர்ல துளசி தீர்த்தம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிருஷ்ணர் அப்படிங்கிறது பெருமாளோட அவதாரங்கள ஒன்று. பெருமாள், திருமால், மகாவிஷ்ணு, கிருஷ்ணர் இவங்கெல்லாம் வேற வேற இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த துளசி தீர்த்தத்தையும் நாளைக்கு பூஜை அறையில கட்டாயம் இடம்பெற மாதிரி பாத்துக்கோங்க. முடிஞ்சா சிற்றுண்டிகளை உங்க கையால தயார் செய்தோ இல்ல கடைகளில் வாங்கிட்டு வந்தோ படைச்சிட்டு உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்தினர் குழந்தைக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா கோவிலுக்கு போயிட்டு அங்க வரக்கூடிய குழந்தைகளை கொடுக்கலாம். உங்க வீடு பக்கத்துல ஏதாவது ஆதரவற்ற இல்லங்கள் குழந்தைகளிடம் இருக்குன்னா தாராளமா அவங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுக்கலாம். இது மூலியமா கிருஷ்ணனோட மனசு குளிர்ந்து அந்த கிருஷ்ணனோட பார்வை உங்க மேல விழும். இதுல ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி குழந்தைங்களுக்கு சிற்றுண்டிகளை படைச்சதை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுதான் உங்க வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தியை எளிமையா கொண்டாடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது இல்லாம கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரிய இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு விதை இருக்குல்ல, இத உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க பத்திரப்படுத்தி பீரோல வைக்கணும். இந்த ஒரு விதை எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விதை தான். என்னன்னா நாவல் பழத்தோட விதை. பொதுவா இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி மாதம் பிறந்துட்டாலே நாவல் பழம் அப்படிங்கிறது ரொம்ப எளிதா கிடைக்கும், விலையும் ரொம்ப கம்மியா கிடைக்கும். பல மருத்துவம் நிறைந்த இந்த நாவல் பழம் இருக்குல்ல, அந்த நாவல் பழத்தோட விதை ஒரு விதை கிடைச்சா கூட விட்டுறாதீங்க, அதை வாங்கிட்டு வந்துருங்க. விதையா கிடைக்காது, பழமா தான் இருக்குன்னா அந்த பழத்தை வாங்கிட்டு எச்சில் படாம அந்த பழத்தை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு அந்த விதைகளை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம். இல்ல நாவல் பழமே பக்கத்துல வாங்க முடியல அப்படிங்கிறவங்க நாட்டு மருந்து கடைகள்ல இந்த நாவல் பழ விதைகள் ரெடிமேடா கிடைக்கும், அதையும் வாங்கிட்டு பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஃப்ரெஷ்ஷா நாவல் பழம் கிடைச்சா அதுல இருந்து அந்த விதையை மட்டும் தனியா பிரிச்சு பயன்படுத்துறதுக்கு கூடுமான அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. எதுக்காக இந்த இடத்துல நாவல் பழ விதைகளை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாவல் பழம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான பழங்கள்ல ஒன்று. கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகள்ல நாவல் பழம் கட்டாயம் வைப்பாங்க. நாவல் பழம் கிருஷ்ணருக்கு ரொம்ப தொடர்புடையதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பா இந்த நாவல் பழம் கிருஷ்ணரோட எளிமை, இனிமை, தூய்மை இது எல்லாத்தையும் குறிக்குதான். ஏன்னா அது இனிப்பாவும் ஒரு சத்து மிகுந்த பொருளாவும் இருக்குது. இன்னொரு பக்கம் நாவல் பழம் எதுக்காக கிருஷ்ணருக்கு உகந்ததுன்னா கிருஷ்ணர் சிறுவனா இருந்தப்ப நாவல் பழம் சாப்பிட்டதாகவும் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு புராணத்துல கிருஷ்ணர் நாவல் பழத்தை ஒரு ஏழை மூதாடியிலிருந்து பெற்றதாகவும்
அதனால தான் அது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சதான்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கும் நாவல் பழத்துக்கும் எக்கச்சக்கமான தொடர்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பணவசிய முறைகள், பணத்தாந்திரிக முறைகள் இது எல்லாத்துலயுமே இந்த நாவல் பழ விதைகளை பயன்படுத்துவாங்க. மகாலட்சுமி தாயாரோட அம்சம் நிறைந்த ஒரு பொருள் இந்த நாவல் பழம். அந்த நாவல் பழத்தோட விதைகளை ஒரு விதை கிடைச்சா கூட பரவாயில்ல, அதை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி உங்க வீட்டோட பூஜை அறை விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு, இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி சின்னதா ஒரு தட்டுல அந்த நாவல் பழ விதைகளை வச்சுட்டு நீங்க பூஜை பண்ணணும். அந்த நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா கிட்ட மனசார என்னென்ன கேட்கணுமோ அது எல்லாத்தையும் முன்வைங்க. கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சொந்த வீடு, சொந்த நிலம், குழந்தைகளோட கல்வி, கணவரோட உத்தியோகம்னு என்ன ஒரு கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கை எல்லாத்தையும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு முன்னாடி நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நாவல் பழத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு, வீட்டுல பூஜை அறையில விளக்குகளை எவ்வளவு நேரம் வெறியுதோ அவ்வளவு நேரம் இந்த நாவல் பழ விதைகள் பூஜை அறையில இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா சின்னதா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து இந்த நாவல் பழ விதைகளை அதுல பொட்டலமா மடிக்கணும். வேற எதுவும் கவர் பயன்படுத்தக்கூடாது, இல்ல துணி பயன்படுத்தக்கூடாது. ஒரு வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்து அதுல இந்த நாவல் பழ விதைகள் படைச்சிருப்பீங்களே அதை அந்த வெள்ளை நிற பேப்பர்ல வச்சு பொட்டலமா மடிச்சு அதை மறுபடியும் கிருஷ்ணனோட பாதத்துல வச்சு எடுத்துட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, கணவர் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் இது மாதிரி இடத்துல கொண்டு போய் வச்சுக்கலாம். இந்த நாவல் பழ விதைகள் அவ்வளவு சீக்கிரம் வீணா போகாது, கெட்டு போகாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் பெருமாளுக்கு உகந்த ஏதாவது ஒரு நாள், ஏகாதசி நாள், சனிக்கிழமை, இந்த மாதிரி நாட்கள்ல அந்த நாவல் பழ விதைகளை பிரிச்சு பார்த்துட்டு அது கெட்டு போயிருந்த, காய்ந்து போயிருந்தாலோ இல்ல பூச்சி பிடிச்சிருந்தாலோ அதை அப்படியே தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஒரு ஏகாதசி தினம் அன்னைக்கோ சனிக்கிழமை அன்னைக்கோ தயார் செய்து எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுடுங்க. சனிக்கிழமைகளை குறிப்பா பீரோல வச்சிருக்கக்கூடிய இந்த பொட்டலத்துக்கு சாம்பிராணி தூபம் போடுறதுக்கும் நீங்க மறக்க கூடாது. பீரோல கொண்டு இதை வைக்கிறதால இல்ல பணப்புழக்கம் அதிகமா இருக்கிற இடத்துல வைக்கிறதால பணம் பன்மடங்கு பெருகும். பகவான் கிருஷ்ணர், மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால் இவங்க எல்லாரோட அருளும் ஒரு சேர கிடைக்கும். மகாலட்சுமி கடாட்சமும் அதிகமாகும். எக்காரணத்தை கொண்டும் நீங்க ஏற்கனவே சாப்பிட்டு எச்சில் பட்ட விதைகளை பயன்படுத்திடக்கூடாது. ஏன்னா நம்ம இதை பூஜையில கிருஷ்ணனோட பாதத்துக்கு முன்னாடி வைக்கிறோம். எச்சில் படாத விஷயங்களை மட்டும்தான் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமா படைப்போம். அதை நீங்க கணக்குல வச்சுக்கிட்டு இந்த நாவல் பழ விதைகளை எந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி தயார் செய்ய முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தயார் செஞ்சு பூஜையில் வச்சு பூஜை பண்ணிட்டு நீங்க பயன்படுத்திக்கோங்க. பொதுவா இந்த அஷ்டமி அப்படிங்கிறதையே சுபகாரியங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அஷ்டமி அன்னைக்கு பைரவ வழிபாடு மட்டும்தான் பண்ணுவாங்க. மற்றபடி சுபகாரிய நிகழ்ச்சிகள் பண்றதுல யோசிப்பாங்க. ஆனா அஷ்டமியிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த அஷ்டமி இந்த கோகுல அஷ்டமி. அந்த நாள்ல ஏதாவது விசேஷங்கள் ரொம்ப பெருசா பண்ணாம ஏதாவது தொழில் தொடங்க போறீங்க, வீடு குடிபோக போறீங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே இங்க பயன்படுத்திக்கலாம். குறிப்பா ஆடி மாதத்தோட கடைசி வந்துருது. எப்போதுமே ஆவணியில வரக்கூடிய கோகுலாஷ்டமி இந்த வருஷம் நமக்கு ஆடி கடைசி நாள் வந்திருக்கு. அதுவும் தேய்பிரை அஷ்டமி. பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். கூடுமான அளவுக்கு வீட்டோட பூஜை அறையில கிருஷ்ணருக்கு வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சா சனிக்கிழமை காலைல 9:10 ராகு காலம், அந்த நேரத்துல பைரவர் கோவிலுக்கு போயிட்டு பைரவரை வழிபடுறதுக்கும் மறக்காதீங்க. இப்போ சொல்லிக்கக்கூடிய முறையில இந்த ஒரு கிருஷ்ண ஜெயந்தியை வழிபட்டு பாருங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல திருப்தி கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.